ஒருநாள் மன்னன் சாந்தனு வேட்டையாடச் சென்றான். மீண்டும் ஆற்றங்கரையில் ஒரு அழகான பெண்ணைக் கண்டான். மீண்டும் முதல் பார்வையிலேயே அவன் காதலில் விழுந்தான். என்னை மணந்து கொள் என்றான். நீ என் தந்தையின் அனுமதியைக் கேட்க வேண்டும் என்று அவள் பதிலளித்தாள். நீ யார் என்று சாந்தனு கேட்டான். உன் தந்தை யார்? நான் சத்தியவதி என்று அவள் சொன்னாள். என் தந்தை ஒரு மீனவர். உன் மகளை நான் மணந்து கொள்ளட்டும்? சாந்தனு மீனவனிடம் கேட்டான். நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று அவன் சொன்னான். ஒரு நிபந்தனையின் கீழ், சத்தியவதி உனக்கு ஒரு மகனைப் பெற்றெடுக்கும்போது அந்த மகன் ராஜ்யத்தை வாரிசாகப் பெற வேண்டும். ஆனால் சாந்தனு இந்த நிபந்தனையை ஏற்க முடியவில்லை. ஏனென்றால் அவன் தேவவிரதனை தன் வாரிசாகப் பெயரிட்டிருந்தான். சத்தியவதி யார்? இது அவளுடைய கதை. ஒரு மரத்தின் அடியில் ஓய்வெடுக்கும் மன்னர் உபரிச்சரர் தனது மனைவியை நினைத்து விந்து வெளியேற்றினார். அவர் விந்துவை ஒரு இலையில் சுற்றி ஒரு கிளியிடம் தனது மனைவிக்கு எடுத்துச் செல்லக் கொடுத்தார். ஆனால் ஒரு பருந்து கிளியைத் தாக்கியது. இலை ஒரு ஆற்றில் விழுந்தது. ஒரு மீன் இலையைத் தின்றது. உண்மையில் ஒரு அப்சரா மீனாக வாழ சபிக்கப்பட்டது. ஒரு மீனவர் மீனைப் பிடித்து உள்ளே இரட்டைக் குழந்தைகளைக் கண்டார். அவர் அவற்றை மன்னர் உபரிச்சரரிடம் அழைத்துச் சென்றார். அவர் சிறுவனை ஏற்றுக்கொண்டார். ஆனால் பெண்ணை மீனவரிடம் கொடுத்தார். அவள் அவரது மகளானாள். சத்தியவதி. தேவவிரதன் மன்னன் சாந்தனு பதற்றத்தில் இருப்பதைக் கண்டான். சாந்தனு நடந்ததை தன் மகனிடம் கூறினான். சத்தியவதியை மணக்க தேவவிரதன் அல்ல, அவளுடைய மகன் ராஜ்யத்தை வாரிசாகப் பெறுவான் என்று உறுதியளிக்க வேண்டும். தேவவிரதன் தயங்கவில்லை. நான் அரியணைக்கு உரிமை கோரும் அனைத்தையும் கைவிடுகிறேன் என்றான். ஆனால் உன் மகன்களின் பிரச்சனையும் இருக்கிறது, சாந்தனு மேலும் சொன்னான். பின்னர் தேவவிரதன் ஒரு சத்தியம் செய்தான். நான் எல்லா பெண்களையும் துறக்கிறேன். நான் ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். அப்பொழுது அவன் பீஷ்மர் என்று அழைக்கப்பட்டான். தேவர்கள் போற்றுதலிலும் இரக்கத்திலும் பீஷ்மருக்கு தனது மரண நேரத்தை தேர்ந்தெடுக்கும் வரத்தை அளித்தனர். பின்னர் சாந்தனு சத்தியவதியை மணந்தார். அவர்களுக்கு சித்ராங்கதன் மற்றும் விசித்திரவீரியன் என்ற 2 மகன்கள் பிறந்தனர். சாந்தனு இறந்தபோது சித்ராங்கதன் ஹஸ்தினாபுரத்தின் அரசரானார். சித்ராங்கதன் ஒரு சிறந்த போர் வீரன். ஆனால் அவன் திருமணம் செய்து தனக்கென மகன்களைப் பெறுவதற்கு முன்பே போரில் இறந்தான். பீஷ்மர் இறுதிச் சடங்கைச் செய்தார். பின்னர் விசித்திரவீரியன் அரசரானான். விசித்திரவீரியன் இன்னும் இளமையாக இருந்ததால் பீஷ்மரும் சத்தியவதியும் அவருக்குப் பதிலாக ராஜ்யத்தை ஆண்டனர். அவர் விரைவில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், மேலும் தந்தை மகன்கள் குடும்ப வம்சாவளியை தொடர வேண்டும் என்று சத்தியவதி பீஷ்மரிடம் கூறினார். தனக்கென மணப்பெண்களை வெல்ல அவர் மிகவும் இளமையாக இருப்பதால் நீங்கள் அவருக்காக அதைச் செய்ய வேண்டும் என்றார். பீஷ்மர் காசி ராஜ்யத்திற்குச் சென்றார். அங்கு மன்னர் காஷ்யர் தனது 3 மகள்களான அம்பா, அம்பிகா மற்றும் அம்பாலிகாவுக்கு சுயம்வரம் நடத்தி வந்தார். ராஜா பல இளவரசர்களை போட்டிக்கு அழைத்திருந்தார். ஆனால் விசித்திரவீரியரை அழைக்கவில்லை. ஆனால் பீஷ்மர் இளவரசிகள் தனது ஒன்றுவிட்ட சகோதரனை திருமணம் செய்து கொள்வார்கள் என்று உறுதியாக இருந்தார். எனவே போட்டி தொடங்குவதற்கு முன்பே பீஷ்மர் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் சபைக்குள் விரைந்தார். அவர் 3 இளவரசிகளையும் பிடித்துக்கொண்டு தனது தேரில் ஓடி தன்னை பின்தொடர்ந்த கோபக்கார இளவரசர்களை எதிர்த்துப் போராடினார். பீஷ்மரின் போட்டியாளர்கள் ஏமாற்றமடைந்தனர். மேலும் 3 இளவரசிகளில் மூத்தவரான அம்பாளுடன் இரகசியமாக நிச்சயிக்கப்பட்ட இளவரசர் சால்வாவைத் தவிர வேறு யாரும் இல்லை. பீஷ்மர் விசித்திரவீரியனுக்கு 3 மணமகளுடன் ஹஸ்தினாபுரம் திரும்பினார். ஆனால் அம்பை மன்னர் சால்வனுக்கு இரகசியமாக நிச்சயிக்கப்பட்டதாக ஒப்புக்கொண்டார். நான் சால்வனை மணக்க வேண்டும் என்று அவள் கெஞ்சினாள். பீஷ்மர் ஒப்புக்கொண்டார். ஆனால் அம்பா சால்வனை மணக்க சென்றபோது அவர் அவளை நிராகரித்தார்.
நான் உன்னை மணக்க முடியாது என்று அவர் கூறினார். நீ பீஷ்மருக்கு சொந்தமானவள். பின்னர் அம்பா ஹஸ்தினாபுரம் திரும்பியபோது பீஷ்மரும் அவளை நிராகரித்தார். இப்போது விசித்திரவீரியர் உன்னை மணக்க அனுமதிக்க முடியாது என்று அவர் கூறினார். அப்படியானால் நீ என்னை மணக்க வேண்டும் என்று அம்பா வலியுறுத்தினார். என்னால் முடியாது என்று பீஷ்மர் பதிலளித்தார். அம்பை தன் தலைவிதிக்கு பீஷ்மரை குறை கூறினார். ஒரு நாள் எங்கோ பீஷ்மரின் மரணத்திற்கு நான் காரணமாக இருப்பேன் என்று அவள் சபதம் செய்தாள்.